ரெண்டு விஷயமா. எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு என்பது அண்ணன் ஓபிஎஸ்க்கு கிடைத்திருக்க வாய்ப்பை விட பன்மடங்கு பெரியது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை எல்லாம் மிக கடுமையான அறிக்கைகள் மூலம் கொடுக்கிறார். இப்போ கூட நீங்க விக்கிரவாண்டியில பார்த்திருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த மேடையில் அண்ணன் ஓபிஎஸ் விமர்சித்தது யாரும் விமர்சனம் இல்லை. ஆனாலும் இவற்றையெல்லாம் விட கூறிய கடமை யாருக்கு இருக்குன்னு சொன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கு. நாங்கள் கேட்பது ஒன்றுதான். நீ நானும் சண்டை போட்டுக்கிறோன்றது வேற, சண்டை போடுற மாதிரி நடிப்போங்கிறது வேற. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருக்கு எங்கே இருக்கை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது சொன்னவர் யார்? சபாநாயகர். அதே சபாநாயகரிடம் முதலமைச்சர் எழுந்து சொல்றாரு, இல்லை எடப்பாடியார் ரொம்ப வேண்டுகோள் வைக்கிறாரு, அந்த கோரிக்கையை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவரை நான் எங்கே அமர்த்த வேண்டும் என்கின்ற அதிகாரம் எனக்கு இருக்கிறது, அவர் முன்வரிசையில் உட்காரணும் அப்படின்னு சொன்னவரும் அப்பா. எடப்பாடி ஒரு கோரிக்கை வைத்தவுடன் உடனே ஒரு தகவல் வருது, முதலமைச்சரே எழுந்து சொல்றாரு, எடப்பாடியாருடைய கோரிக்கை கொஞ்சம் கேளுங்க. உடனே அண்ணன் ஓபிஎஸ்க்கு இருக்கை 3ஆம் இடத்திற்கு 3வது வரிசைக்கு மாற்றப்படுகிறார். தேர்தல் முடிந்த கையோடு நான் முதலமைச்சராக இருந்த ராசியான வீடு இந்த வீடு தான், இந்த வீட்டிலே நான் இருந்துக்கிறேன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை ஏற்கப்படுகிறது. இவர் மீதான 4800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஊழல் சிபிஐக்கு கொண்டு போனது திமுக. நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம், நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் என்று அந்த வழக்கை திரும்பப்பட்டு கொண்டு வந்ததும் திமுக. இன்றைக்கு வரை டிஏவிசி லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ஊழலமா 4800 கோடி எடப்பாடி வீட்டுக்கு போயிருக்கா. ஊழலுக்காக அத்தனை அமைச்சர்களையும் சிறைபிடிப்போம். 2 லட்சம் டன் நிலக்கரியை காணுங்க, இப்ப இந்த செய்தியை காணுங்க. ஸ்மார்ட் சிட்டியில் 10,000 கோடி ஊழலுங்க, நடவடிக்கையே இல்லைங்க. எடப்பாடியையும் அவர் தரப்பையும் பாதுகாக்கிற வேலையை திமுக செய்கிறது. அதே போல எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற போது திமுக மீது எந்த வழக்குகளையும் போடாமல் அவர்களுக்கு ஒத்திசைவாக இருந்தார். இந்த இருவருக்குமான புரிதலை நாங்கள் புரிஞ்சுவிட்டோம். நான் ஒண்ணு தான் சொல்றேங்க. கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஒவ்வொரு ஊரா சொன்னாருங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்னங்க அது, எடப்பாடி சொன்னார் அது ஒரு தனியார் பங்களா அப்படின்னாரு. உடனே ஸ்டாலின் எழுந்தார், என்ன சொல்றீங்க, அவர் உங்கள் கட்சியின் தலைவி மட்டுமல்ல, எங்களுக்கும் முதலமைச்சராக இருந்தவர், அவர் வீட்டில் நடந்த ஒரு விஷயம், என்ன தனியார் பங்களான்னு சொல்றீங்க? இதை கேட்டது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 90 நாட்களுக்கு குற்றவாளிகளை சிறைபிடிப்போம் என்று சொன்னார் அல்லவா. என்னம்மா தமிழ்நாட்டு காவல்துறையிட்ட திறமை இல்லையா? தனி ஒருவன் ஒரு தவறை தடயம் இல்லாமல் செய்து விடலாம். ஒரு குழுவாக சேர்ந்து கொள்ளையும் செய்கிற போது எவனோ ஒருத்தன் விட்டுருவான், ஈஸியா தடயம் கிடைக்கும். என்ன சொன்னாங்க, பசுமை வழிச்சாலை என்று சொல்லக்கூடிய கிரீன்வே சாலையிலிருந்து கொடநாடு சம்பவம் நடந்த போது தொலைபேசியிலே பேசிய அழைப்புகளின் பதிவுகள் கிடைத்தது, செய்து வந்ததா இல்லையா? அதை பேசியவர் எடப்பாடியின் தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த கனகராஜ் என்கிற ஒரு டிஎஸ்பி, அவர் விசாரிக்கப்படுவார் சொன்னாங்களா இல்லையா? தகவல்கள் வருகிறது, வழக்கு அப்படியே நிலைக்குத்தி இருக்கிறது. ஏன்? இதன் பின்னணியைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீ கட்சியை பிளந்து வை, உன் வழக்குகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். கூட்டணிக்கு டெல்லி வரையும் போறாருமா, பிரதமர் பக்கத்தில் போய் உட்கார்றாரு, அப்படி யூட்டர்ன் பண்ணி போடு. ஒரு போன் தான் போயிருக்கும் போல இங்க இருந்து, எடப்பாடி மிஸ்டர் எடப்பாடி யூ டேக் யூட்டர்ன், யூ டோன்ட் சிட் தேர், நாங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கோம், வந்துரு. என்ன ஐடியா? நீ தனிச்சு நின்று பிரிச்சினா நாங்கள் 40 ஜெயிச்சிருவோம். ஒரே சிம்பிள் லாஜிக். எதிர்கட்சி பிளவுற்று கிடந்தால் ஆதாயம் அடைவது ஆளுங்கட்சி. அப்ப எதிர்கட்சியை தொடர்ந்து பிளவு நிலையை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சி தலைவரின் ஆசை என்று சொன்னால் அவர் திமுகவுக்கு ஒத்திசைவாக இருக்கிறார் என்பதுதானே உண்மை. அதனாலதான் சொல்றான், அத்தனை விவகாரங்களை நாங்கள் இன்னும் பட்டியலிட முடியும். இன்று வரை 3 ஆண்டு காலத்தில் எடப்பாடிக்கு திமுக ஆட்சி கொடுத்த ஒரு இடையூறு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கூட நீங்க சொல்லலாம், எம்ஆர் விஜயபாஸ்கர், அது செந்தில் பாலாஜிக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசியல் பகை. அந்த பகைக்காக நான் இருக்க ஜெயிலுக்கு அவரையும் கூட்டுவாங்கப்பான்னு செந்தில் பாலாஜி வேண்டுகோள் வச்சிருப்பாரு. அதனால அவரை பிடிச்சி கொண்டு பக்கத்தில் ஒன்று அடைக்கணும்னு காவல்துறை கடும் முயற்சி எடுத்துட்டு இருக்கு. அது தனிப்பகை. ஆனால் என்னை பொறுத்தவரை எடப்பாடி திமுகவுக்கும் ஒரு இணக்கமான அரசியல் இருக்கிறது. இதை விட கடுமையான ஒரு விஷயம் சொல்றேன். தேர்தல் விவகாரத்தில் வழக்கு வந்தது, ஓபி ரவீந்திரநாத் அவர்களுடைய பதவியை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த வழக்கில் ஆளும் திமுக அரசு கடுமையாக போட்டுட்டது, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே வழக்கு எடப்பாடி மேல வருது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது, தேர்தல் விண்ணப்ப படிவத்தில் தவறான தகவலை சொல்றது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை, ஒரே வழக்குத்தான். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அல்லது அரசு வெற்றி பெற்ற ஒருவரை பதவி இழக்க செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கு ஓபிஎஸ் மகனுக்கு எதிராக நிற்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் எடப்பாடி மீதான வழக்குக்கு ஆதரவாக நிற்கிறது.
4500 கோடி ரூபாய் சிபிஐ வழக்கை திரும்ப பெற்று வந்து அப்படியே வைத்திருக்கிறது. எந்த 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதிலே ஊழல் நடந்திருப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதா இல்லையா? உங்களை போன்ற ஊழல் தெரியுமே. அந்த வழக்கு என்னாச்சு? நான் இதைத்தான் சொல்கிறேன். ஆக இருவருக்குமான இணக்கம் நிறைந்த அரசியல் அதிமுகவை பிளக்க வைத்திருக்கிறது, பிளவு நிலையிலே வைத்திரு என்பதுதான் இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்த அரசியலாக நாங்கள் பார்க்கிறோம். கொடநாடு வழக்கில் குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து வேகமாக தண்டிக்கணும்னு நாங்கள் சொல்றோம். எங்களுக்கு சந்தேகம் எல்லாம் மத்திய வனத்துறை, சென்ட்ரல் ஃபாரஸ்ட், அடுத்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி, மத்திய மின்சாரத்துறை, சரியா, சுற்றுச்சூழல் அமைச்சகம், இந்த 4 அமைச்சகங்கள் சேர்ந்துதான் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அந்த வீட்டுக்கு, ஏன்னா அது பிகாஸ் நாட் ஒன்லி ரெஸ்ட் ஹவுஸ், நாட் ஒன்லி கெஸ்ட் ஹவுஸ், இட்ஸ் எ கேம்ப் ஹவுஸ். ஒரு முதலமைச்சர் அங்கே இருந்து வேலை செஞ்சாங்க, அதிகாரிகள் அங்கே இருந்தாங்க. அந்த கேம்ப் ஹவுஸுக்கு எப்பொழுதும் தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கிற போது இந்த கொலையும் கொள்ளையும் நடக்கிற போது மட்டும் அந்த மின்சாரம் ஏன் துண்டிக்கப்பட்டது? நான் சொன்னா நிறுத்துவாங்களா? அல்ல அங்கே உள்ள கவுன்சில் சொன்னா நிறுத்துவாங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மின்சாரத்தை துண்டிக்குவதற்கு உத்தரவு போடும் நிலையில் யார் இருக்க முடியும்? முதல் நாள் வரையும் போலீஸ் இருக்கு. இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 நாள் முன்னாடி பேரிகார்டு போலீஸ் எல்லாம் எடுத்துறாங்க. 26 சிசிடிவி கேமரா ஆஃப் பண்றாங்க. குற்றவாளியை நான் சொல்ல முடியாது, எங்களுடைய சந்தேகத்தை சொல்றோம். குற்றவாளியையும் அதற்கான ஆதாரங்களையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு அந்த வழக்கை எங்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. நீங்கள் நானும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருவோம். பத்திரிகையாளர்கிட்ட கண்டுபிடிச்சிடலாமே. எத்தனையோ வழக்குகளை பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்திருக்காங்களே, கொண்டு வந்திருக்காங்களே. மேத்யூஸ் கொண்டு வந்தாரு. இந்த வழக்கில் நீங்க பாருங்க, நான் அன்னைக்கு சொன்னது தான் சொன்னேன். அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இதே இடத்துல குற்றவாளி கண் முன்னே நிழலாடுகிறார், காவல்துறை கைது செய்யணும்னு சொன்னேன். என்னை கூட்டு போய் நான் அந்த நிழல் எதுன்னு கேட்டாங்க. நிழல் யாருன்றதையும் சொன்னேன். ஆனால் இன்று வரை அந்த வழக்கு அப்படி நிலைக்குத்தி நிற்கிறதே ரொம்ப கஷ்டம்ங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய, நான் கேட்குறேன், இது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் அல்லது இவங்க வீடுகளில் இது நடந்திருந்தா இப்படி அமைதியாக இருப்பாங்களா? ஒருவேளை அம்மா உயிரோடு வந்திருந்தா, புரட்சி தலைவி அம்மா உயிரோடு இருக்கிற போது இந்த சம்பவம் நடந்திருந்தால் விட்டுருப்பாங்களா அவங்க? ஆக சட்டப்பையிலே அம்மா படத்தை வைத்துக் கொண்டு உத்தமர் போல பேசக்கூடிய எடப்பாடி ஏன் சட்டமன்றத்தில் இந்த 3 வருடத்தில் கொடநாடு என்கின்ற வார்த்தையை அவர் பேசவில்லை?